Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி கடலை கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த கடலை கறி பாத்தீங்கன்னா கேரளால ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. புட்டுக்கு சைட் டிஷ்ஷா செய்வாங்க. அங்க ரொம்பவே ஃபேமஸ். நம்ம பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங் ஆகுற போல நம்மளோட ஸ்டைல்ல செய்யலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலை கறி பண்ணுறதுக்கு கருப்பு கொண்ட கடலையை நைட்டில் ஊற வச்சுட்டுங்க. காலையில் கிரேவி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகுற போல் இருக்கும். நம்ம கிரேவிலே ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியோடு சேர்த்து செய்துடுவோம். அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு பயன்படும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராத்தி மொட்டு, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது அது கூடவே நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆ உடச்சி சேர்த்துக்கலாம். அது மாதிரி 2ஆ உடச்சி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் வதங்கும் போது. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும். அது வதங்கி வந்த பிறகு நம்ம அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நல்லா உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்க்கல, அதனால் குழம்புக்கு தேவையான ஃபுல்லாக உப்பு இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்தவங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி அதனோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அது பிடிக்காதவங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னா மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட ராஸ்மலெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனலுங்க. இது சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கருப்பு கடலையே சேர்த்துக்கலாம். அதனோட தண்ணியோடவே சேர்த்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாத இது போல் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு மீந்துட்டாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சு ரசமோ இல்லை சூப்போ வச்சுக்க பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அது கொதித்து வரத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா அதனோட மேல் தோலெல்லாம் சீவி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். அப்போ தான் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். கூடவே 10 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க இதோடவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சதுனால நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காவோட மேல் தோலும் நம்ம எடுத்துட்டோம். அதனால் நல்லா ஒயிட்டாக நமக்கு இந்த கிரேவி கிடைக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கொதி சேர்த்தாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள்,
நம்மளுக்கு சுவையான கடலைக்கறி தயாரிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கசூரி மெத்தி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மெத்தி இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லி இலையும் தூவி சேர்த்துக்கலாம். நமக்கு கசூரி மெத்தி சேர்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த மாதிரி கையாலே கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கொத்தமல்லி இலை சேர்த்திங்கனாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சுவையான கடலைக்கறி ரொம்பவே சுலபமாக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.